ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுங்க. 2 ஜிம் நடத்துறீங்க, இவ்வளோ மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க, வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களால் ஒரு செட்டு ஷூ வாங்க முடியலையா? அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்கக்கூடாதா? உனக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கான்ட்ரவர்சியான ஒரு கேள்வி இருக்குது. ஸ்கூல் காலேஜ்லலாம் எதுக்கு நம்ம ஷூ போடுறோம்? இதை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். மேஜராக ஜிம்ஸில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஷூஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு ஜாகிங் ஷூஸ். ஜாகிங் ஷூஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வளைவாக இருக்கும் அண்ட் சோல் புஷனிங்கோடு இருக்கும். இதை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக யூஸ் பண்ண முடியாது. ஸ்குவாட் போடும்போது கால் ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் கட்டவரெல்லாம் அழுத்தி தான் எந்திரிக்கணும். அதே மாதிரி தான் டெட் லிஃப்ட் இருக்கும். இப்போ ஜாகிங் ஷூவோட நேச்சரே வந்துட்டு வளைஞ்சிருக்கிறதுனால உன்னோட காலை அதை நேராக்கவே விடாது. அதே மாதிரி கேன்வாஸ் ஷூஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் கார்டியோ பண்ண முடியாது. இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி உன்னோட வெறுக்காலில் நீ எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் உன்னோட ஃபீட் வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கும். அதுக்காக பிகினர்ஸ் வந்துட்டு ஜிம்முக்கு வராங்க அப்படின்னா ஒரு 1 kg 2.5 kg காலில் விழுதுன்னா அதோட இம்பாக்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இதுவே ஒரு 10 கிலோ 20 கிலோ காலில் விழுந்துச்சு அப்படின்னா நீ எவ்வளோ அடிப்பட போதோ அடிப்பட தான் போகுது. சரிண்ணே, அந்த கான்ட்ரவர்சியான டாபிக் போகுமா? ஸ்கூல் காலேஜில் ஷூ போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா லேப்லையுமே ஷூ போடுறது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை தவிர்த்து வெள்ளைக்காரன் ஊரில் ஷூ போடுறான், ரைட்டு, அடிக்கிற குளிருக்கு ஷூ போடுறான். நம்ம ஊரில் வெயில் அடிக்குது, மழை அடிக்குது. வெயில் அடிக்கும் போது கால் ஃபுல்லாக வேர்த்து போய் சாக்ஸ் நனைஞ்சு ஈரமாகவே இருக்குது. மழை பெய்யும் போதும் எப்படியும் பசங்க நனைஞ்சு போயிடுறாங்க, கால் ஈரமாகவே இருக்குது. 4 முழுக்க உட்காந்துருக்கணும் அதுலேயே. இப்போ சொல்லு, என்னை பொறுத்தளவுக்கு ஷூ அந்தளவுக்கு தேவையில்லை.